மெய்யன்பர்களே, மார்கழி மகா உற்சவத்தினுடைய 13ஆம் நாள் வைபவம் இன்று மிக சிறப்பான முறையிலே ஆண்டாள் இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறார். பெரிய பெரிய அரக்கர்களை எல்லாம் கிள்ளி கலைந்தவன் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா. பறவையினுடைய வடிவிலே வந்த அசுரனையும் அழித்தவன். ராவணனை, இரணியனை, பெரிய பெரிய அரக்கர்களை எல்லாம் கிள்ளி கலைந்தார். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நம்முடைய கஷ்டம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அரக்கர்களையே கிள்ளி கலைந்தவன் நம்முடைய கஷ்டத்தை ஈஸியா கலந்துருவான். உலகத்துல வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்படிங்கும் போது கஷ்டம் மட்டும் நம்மளுக்கு எப்படி நிரந்தரமா இருக்கும்? அது நிரந்தரம் கிடையாது. நம்முடைய ஆண்டாள் இந்த பாசுரத்துல வெள்ளி எழுந்து யாழன் உறங்கிட்டுங்கிறார். அதிகாலையில நம்ம எல்லாம் நேரத்தில் எழுந்திரிக்கணும். அதிகாலையில விடிவெள்ளி வரும். விடியலுக்கான அந்த அடையாளமாக விடிவெள்ளி வந்து நம்முடைய இரவு நம்மை கடந்து செல்லும் விடிவெள்ளி வரும். இந்த பாசுரத்துல அற்புதமான ஒரு வரி என்னன்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு முதல் பாசுரத்தை சொல்லிட்டு, நமக்கு பறை தருவணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கள்ளம் தவிர்த்து கலந்தேனோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். மனதுக்குள்ள கள்ளம் வச்சுட்டு பெருமாள் கிட்ட வந்து நிக்க கூடாது. கள்ளம் தவிர்த்து, மனதுக்குள்ள கள்ளம் இல்லாமல் அவனை வந்து திருவடியை பிடிக்கும் போது அவனுக்கு மனதார நம்மளை அருள் புரிவான். ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரங்களிலெல்லாம் குருவிகளை, கறவைகளை எல்லாம் சொல்லுவது எதற்காக அப்படின்னா, இரவு நேரங்களிலே பறவைகள் உணவு அருந்தாது. சாயந்தரமானதுமே தன்னுடைய கூட்டுக்கு வந்துடும். இரவுல எல்லாம் எங்கேயும் அப்படி எப்படி சுத்தி திரியாது, கூடி பிழைக்கும். அந்த ஒற்றுமைக்கோசரம் தான் இதையெல்லாம் சொல்லும் போது அதிகாலையில நேரத்தில் எழுந்துச்சுக்கும். 3 மணி 4 மணிக்கே குருவிகள் எல்லாம் சத்தமிடும், மாடுகள் எல்லாம் சத்தமிடும். அதனாலதான் கறவைகளையும் குருவிகளையும் ஆண்டாள் வந்து அடிக்கடி பாசுரத்தில் சொன்னதுக்கு காரணம் அதுதான். அதை பார்த்து நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்து கள்ளம் தவிர்த்து கலந்து கொள்ள வேணும் அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆண்டாள் பதிவு பண்றா. எப்படின்னா, உள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, உள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய், கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடி போய், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புகார், வெள்ளி எழுந்து யாழன் உறங்கிற்று, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, உள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய், உள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய், உள்ள குளிர குடைந்து நீராடாதே, உள்ள குடைந்து குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளால், பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளால், கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய், கள்ளம் தவிர்த்து கலந்தேனோ என்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். உரையவர்